என்னங்க குவார்டர் அடிக்கிறீங்களா, ஆஃப் அடிக்கிறீங்களா, ஃபுல் அடிங்க, என்னடா இப்படி சொல்கிறான்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பைபிள் சொல்லுது அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டு, அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டு, ஒருவேளை நீதி உள்ளவன் நீதி செய்யட்டு, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும். ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இன்றைக்கி நீங்கள் செய்கிற தவறை அதிகமாக செய்கிறதுனால என்னை கேட்கறதுக்கு யாரும் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? மனிதன் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான். இன்னும் எத்தனை வருஷம் உயிரோட வாழ்ந்துருவீங்க? யோசிச்சு பாருங்கள். 100 வருஷமே வச்சு கணக்கு பண்ணுங்கள். 70 80 70 வயசு வாழ்கிறதே பெரிய விஷயம் இந்த நாட்களில். ஆண்டவர் உங்களுடைய ஆயுசு நாட்களை கழித்து பாருங்கள். நீங்கள் வாழ போகிற இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்குன்னு சொல்லி சில காரியங்களை வைத்திருக்கிறார். அப்போ தப்பு பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும். நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறவங்க, நீதியாக இருக்கிறவங்க, நல்லவனாக இருக்கிறவங்க இன்னும் நல்லது செய்யுங்க. இப்போ என் கையில் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது. இந்த மொபைல் ஃபோனில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுறாங்க? யோசித்து பாருங்கள். அதை அப்டேட் கொடுத்துட்றாங்க. புதுசாக வர என்ன செஞ்சுறாங்க? அப்டேட் கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி பரிசுத்தம் உள்ளவங்க பரிசுத்தத்தில் அப்டேட் ஆகுங்க, நீதி உள்ளவங்க நீதியில் அப்டேட் ஆகுங்க, நல்லது செய்கிறவங்க இன்னும் நல்ல விஷயத்தில் அப்டேட் ஆகுங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். காட் மல்டிப்ளை யூ.